வணக்கம். இன்றைய செய்திகள். ஒரு சில தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளிப்படையாக பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில், விசிக சார்பில் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பட்டது. ஒரு சில தொகுதிகளை தவிர ஆங்காங்கே கட்சியினர் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்தனர். சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். தேர்தல் பணியாற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து கட்சியினர் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்று தகவல் வந்துள்ளன. இது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. களப்பணி ஆற்றிய கட்சியினருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சட்டசபை தேர்தல் என்கிற போது ஒவ்வொரு தேர்தலிலும் பலர் பொது தொகுதிகளில் இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதும், அப்படி தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் ஏமாற்றம் அடைவதும் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. குறைவான தொகுதிகளை நாம் பெறும்போது வேட்பாளர்களை மாற்றும் நிலை உருவாகிறது. புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை புறம் தள்ள முடியாது. அந்த கோரிக்கை வலுவாக எழுகிறது. 2001ஆம் ஆண்டில் தேடி ஆட்களை பிடித்து போட்டேன். 2006இல் கூட மிக குறைவான வேட்பாளர்கள் தான் போட்டி போட்டார்கள். 2011இல் அதிகரித்தது. 2016இல் இன்னும் அதிகரித்து 2021இல் ஒரு தொகுதிக்கு 10 பேர் என்று போட்டி அதிகரித்தது. புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயம் எழுகிறது. புதியவர்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என்பதற்காக எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு சீட் வழங்க இயலாமல் போனது. அதற்கு வெவ்வேறு காரணங்களை பலரும் சமூக ஊடகங்களில் எடுத்து சொன்னார்கள், விவாதித்தார்கள். அந்த காரணங்கள் ஏதும் உண்மை அல்ல. திமுக கூட்டணியில் உறுதியோடு இருக்கிறோம். போட்டியிட போவதாக அறிவித்த போதும் யாருடனும் விவாதிக்கவில்லை. தேர்தலில் போட்டி என்னும் எனது அறிவிப்பை தொடர்ந்து விசிக முக்கிய நிர்வாகிகள் அதிர்ச்சியும் அடைந்தனர் என்று கூறியுள்ளார். கோடை விடுமுறை என்பதால் கொடைக்கானலில் பிரபல சுற்றுலா இடங்களுக்கு எந்த நுழைவு கட்டணமும் இல்லாமல் 2 நாட்களுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொடைக்கானலில் தற்பொழுது கோடைக்கால தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் சுற்றுலா தளங்களை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கும் பொருட்டும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது மே 2 மற்றும் மே 3 ஆகிய 2 நாட்களும் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள், மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட 2 நாட்களுக்கு கட்டணமின்றி செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் வருவார் என்று எதிர்பார்த்து நேற்று நள்ளிரவு முதல் 300க்கும் மேற்பட்டோர் வேளாங்கண்ணி தேவாலயம் முன்பு திரண்டிருந்தனர். சுற்றுப்பகுதிகளில் இருக்கும் வீடுகள், கடைகள், மொட்டை மாடிகளில் விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அவ்வப்போது டிவிகே என்று கோஷம் எழுப்பியபடியும் இருந்தனர். 3 மாவட்டங்களில் இருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஏராளமானோர் ஒன்று திரண்டதால் தேவாலயத்திற்கு வழக்கமான வழிபாட்டிற்காக வந்தவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் விஜய் வருகை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. காலை 5:20 தேவாலயம் சார்பில் ஒலிபெருக்கியில் இது பற்றி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. விஜய் வந்தால் அவருடன் இணைந்து வழிபாட்டில் அனைவரும் பங்கேற்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் வருவது பற்றி தங்களுக்கு எந்தவிதமான தகவலும் இல்லை. எனவே வழிபட வந்த பக்தர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்கும்படி தேவாலய நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடப்பட்டது. இதன் பிறகு விஜய் ரசிகர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வரலாறாக அமையும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் மனிதநேயத்தோடு இயங்குகிற இயக்கம். மக்களோடு பணியாற்றக்கூடிய தலைவர் விஜய் நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர். நாளைய சரித்திரம் சொல்லும். காரணம், 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வரலாறாக அமையும். இந்தியாவே வியக்கும் தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழும் காலமாக அமையும். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்காக இரவு பகல் பாராமல் எத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீரநடை போட்டுக் கொண்டுள்ளார். வரலாற்றில் இந்தியாவிலேயே முதல் இடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விளங்குவார். மக்கள் கருத்து கணிப்பு தெளிவாக இருக்கும். முதல் ஓட்டளிக்கிற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு சிறந்த தலைவர் கிடைத்துள்ளார் என்ற எண்ணத்தில் வாக்களித்துள்ளனர். அது மே 4ஆம் தேதி பிரதிபலிக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு இதுதான் இறுதி தேர்தல். தேர்தலுக்கு பிறகு அவர் கட்சி பதவி இருக்குமா இருக்காதா என்பதை
மேலிடம் சொல்லும் அனைவரும் மனம் திறந்து விஜய் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொல்வதுதான் இன்றைய செய்தி. இது மக்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு என்றும் செங்கோட்டையன் பேசியுள்ளார். அத்துடன் வேட்பாளர்கள் அனைவரையும் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வர சொல்லியது குறித்து கேட்ட கேள்விக்கு, இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்டில் இருந்திருக்கிறோம். எங்களிடத்தில் உள்ளவர்கள் தெளிவாக உள்ளனர். அவருக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாராக உள்ளனர். இது உலக வரலாற்றில் 3-2 தலைவர்களுக்கு பிறகு தற்போது காணப்படுகிறது. உண்மையிலேயே மனம் திறந்து வைகோ சொல்லி இருக்கிறார். அதற்கு பாராட்டுக்கள். ஆச்சரியப்படும் முடிவுகள் வெளிவரும். 150லிருந்து 200 சீட்டுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் செங்கோட்டையன் பேசியுள்ளார். சட்டசபை தேர்தலில் அனைவரும் எல்லா வகையிலும் சிறப்பாக வேலை செய்துள்ளோம். எனவே ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேர்தலில் அனைவரும் எல்லா வகையிலும் சிறப்பாக வேலை செய்துள்ளோம். களத்தில் தீவிரமாக பணியாற்றி இருக்கிறோம். இதற்கான விடை வரும் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். எனவே தேவையற்ற எதிர்பார்ப்புகள், கற்பனைகள் யாருக்கும் தேவையில்லை. இந்த தேர்தலில் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும். மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்பார். கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். போட்டியிட்ட 10 பேரும் சட்டசபைக்கு செல்வோம் என உறுதியாக நம்புகிறோம் என்றும் பிரேமலதா பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.